ஜெயா டிவி பக்தியுடன் வழங்கும் ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி. பரமபதவாசல் நாயகன், பவித்திரமான புண்ணியன், பாவத்தை போக்கி புனிதத்தை தரும் புனிதன். இதோ இந்த அருட்காட்சி, தெய்வீக திருக்காட்சியை உலக நலனுக்காகவும் உலக மக்களின் மேன்மைக்காகவும் ஜெயா டிவி நேரலையாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அற்புதமான திருக்கோலம். நேற்றைய இரவு நம்பெருமாள் மோகினி அவதாரத்திலே எழுந்தருளியிருந்து சேவை சாதித்தருளினார். இன்றைய விடியலில், இன்றைய அற்புதமான நாளில் வைகுண்ட ஏகாதசி. வைணவ திருக்கோயில்களில் இன்றைய நாள் மட்டுமே திருவரங்கம் எனும் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி பரமபதவாசல் திறப்பு விழா அமைந்தருளுகின்றது. இதன் காரணத்தை சற்றே பின்னர் சிந்திப்போம். பரமபதநாதன் பூலோக வைகுந்தமான திருவரங்கத்தில் திருப்பள்ளி கொண்டு சேவை சாதித்தருளுகின்றார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்குருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று இறைஞ்சுகின்றார். திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி கோயில் 108 வைணவ திருத்தலங்களுள் திவ்ய தேசங்களுள் முதல் திவ்ய தேசம், முதல் திருத்தலம். சோழ நாட்டு திருப்பதிகளில் முதன்மை தலம் திருவரங்கம் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுகிறது. காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் சிறப்பு மிக்க 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையான மிகப்பெரிய திருக்கோயில் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில். இத்திருக்கோயிலில் 7 சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ளது திருவரங்கம் எனும் ஸ்ரீரங்கம் என்ற ஊர். 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு இந்த நகரம் ஆகும். இந்த திருச்சுற்று மதில்களின் வாயில்களாக 21 திருக்கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் மிக பெரிதான ராஜகோபுரம் 72 மீட்டர், அதாவது 236 அடி உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே பெரிய கோபுரமாக விளங்குகின்றது. இது 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாயினும் 1987ஆம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. சோழ நாட்டு காவிரி ஆற்றுக்கரையில் அமர்ந்துள்ள முதல் திவ்ய தேசம் என்று வானோர்களாலும் மக்களாலும் போற்றப்படுகின்ற தெற்கு ராஜகோபுரத்தை தரிசனம் செய்யலாம். கோயிலின் தென்புறத்தில் 400 ஆண்டுகளுக்கு முன் நாயக்க மன்னர்களால் ஆரம்பிக்கப்பட்டு முற்றுப்பெறாத தெற்கு ராஜகோபுரம் அமைந்திருந்தது. அகோபுல மடம் அருள்மிகு அருள்மகான் 44வது முக்கூர் அழகிய சிங்கரின் முயற்சியால் கட்டுமானப் பணிகள் 1979ஆம் ஆண்டில் தொடங்கி 8 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று 13 நிலைகளுடன் 13 கலசங்களுடன் 236 உயரத்தில் 1987ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. சங்க இலக்கியங்களில் திருவரங்கம் கோயிலை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள். 13 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நிகழ்ந்ததோ, அதற்கு முன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படியே இந்த பூலோக வைகுந்தம் அமைந்திருக்கின்றது. ஆண்டுதோறும்
அனைத்து வைணவ திருக்கோயில்களிலும் வைகுண்ட ஏகாதசி அமைந்தருளுவது வழக்கம். இன்றைய நிலையில் இன்று மட்டும் ஸ்ரீரங்கம் எனும் திருவரங்கத்தில் மட்டுமே இந்த வைகுண்ட ஏகாதசி அமைகின்றது. இதற்கு காரணத்தை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி மார்கழி வளர்ப்பிறை ஏகாதசி திருநாளில் நடக்கும். இது இந்த ஆண்டு மார்கழி கடைசி நாளில் வருகிறது. ஆனால் இங்கு தை புனர்பூச நட்சத்திர திருநாளில் தேர் திருவிழா நடத்த வேண்டும் என்பது ஒரு நியதி. இந்த திருவிழாவை தை மாதம் 4ஆம் நாள் வருவதால், அதாவது 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் நாள், இங்கு தைப்பூச புனர்பூசத்தன்று இத்திருவிழா வருவதால் வைகுண்ட ஏகாதசியை ஒரு மாதம் முன்னதாக இந்த கார்த்திகை மாதத்திலேயே நடத்த வேண்டிய எல்லோரும் சமமாக பாவிக்கின்றனர். இதன் அடிப்படையில் சிந்தித்தால் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சி நாளை இன்று அதிகாலை 4:45 சுமார் நடக்க இருக்கிறது. இந்த மாற்றம் எங்கிருந்து ஆரம்பித்தது? எந்த ஆண்டு? எத்தனை ஆண்டுகளாக இப்படி நடக்கிறது என்பதை சற்றே சிந்திப்போம். இந்த மாற்றமானது 19 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படும். மற்ற கோயில்களில் மார்கழி ஏகாதசி நாளில், அதாவது 2022ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் நாள் சொர்க்கவாசல் திறக்கப்படும். 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை ராக தாளத்தோடு அபிநயத்து ஆடி பாடுவது அரையர் சேவை எனப்படுகிறது. தமிழகத்தில் ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம் ஆகிய 3 திவ்ய தேசங்களில் மட்டும் இந்த அரையர் சேவை நடக்கிறது. பகல் 10 என்னும் பெயரில் பகலில் 10 நாட்களும், இராப்பத்து விழா என்னும் பெயரில் இரவில் 10 நாட்களுமாக வைகுண்ட ஏகாதசி விழாவில் 2 விதமாக இந்த சேவை நடக்கிறது. மார்கழி அமாவாசைக்கு அடுத்த பிரதமை நாளில் தொடங்கும் பகல் 10 தசமியன்று முடியும். ஆனால் இன்றைய சேவையில் இது மார்கழி தவிர ஆடி, தை மாதங்களிலும் அரையர் சேவை நடைபெறுகிறது. அரையர் சேவைக்கென்ற அலங்காரமோ உடையோ ஏதும் தேவையில்லை. ஸ்ரீரங்கத்தில் அன்னப்பெருமாள் கோயில் பிரகாரத்தில் தானிய லட்சுமிக்கு சந்நிதி உள்ளது. சுக்கிர தோஷத்தால் பாதிக்கப்படும் ஜாதகர்கள் இந்த அம்மைக்கு வெண்பண்டு, வெள்ளை மலர் அணிவித்து வெண் மொச்சை தானியம் படைத்து வழிபடுகிறார்கள். பிரம்மோற்சவத்தின் போது பெருமான் இந்த தாயாரின் சன்னதி அருகில் எழுந்தருளி நில் அளக்கும் வைபவத்தை நிகழ்த்துகிறார் என்று கூறி இந்த நேரலை ஒலிபரப்பில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் டாக்டர் சி. நம்மாழ்வார் அவர்கள். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீரங்கமங்கள தீபம் கருணாநிவாசம் ஸ்ரீவெங்கடாத்ரி சிகராய காளமேகம் ஸ்ரீ அத்திசைல சிகரோஜ்வலாய பாரிஜாதம் ஸ்ரீம் நமாமி சிரசா யதுசைலதீபம். ஓம் சேஷசயனாய வித்மகே லோகரக்ஷாய தீமகே
தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். சிந்தை மருளோ தெருளோ மகிழ்மாலை மார்பன் அருளோ இப்பேற்றுக்கடி என்னும்படியாக இயலும் பொருளும் இயைய தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு ஏத்தும் ராமானுஷனை பயிலும் கவிகளில் பக்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி முழிந்திடவே என்ற அமுதனார் வாக்குப்போலே இன்றைய விடியற் காலையிலே சிற்றஞ்சிறுகாலையிலே ஆண்டாள் பிராட்டியானவள் வெகு அற்புதமாக எம்பெருமானை பாடி ஸ்ரீமன் நாராயணனை அடைந்த திருத்தலம் திருவரங்க பெருநகரமாகும். இந்த திருவரங்க பெருநகரம் உலகத்திலேயே வைணவத்தின் ராஜதானியாக விளங்குகின்றது. போக மண்டபம், யோக மண்டபம், புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம், ஞான மண்டபம் என்று எம்பெருமானுக்கு 4 திருப்பதிகள் அற்புதமாக அமைந்திருக்கின்றன. போக யோக மண்டபங்களாக விளங்கக்கூடிய திருவரங்கம் எம்பெருமான் நீண்ட அந்த சேஷசாயியாக இருக்கின்ற காரணத்தினாலே தனியாக இருந்து எம்பெருமான் யோகுதியில் கொள்கின்ற காரணத்தினாலே இது யோக மண்டபம் என்று பெயர் பெற்றது. திருவேங்கடமலையிலே சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் என்று சுவாமி நம்மாழ்வார் போற்றியதனாலே அந்த பெருமானுடைய அந்த பூக்கள் அலங்காரத்தின் சிறப்பை எடுத்துக்காட்ட புஷ்ப மண்டபமாகவும், தியாக மண்டபம் என்ற அந்த திருக்கட்சி திருப்பதியும், ஞான மண்டபம், போக மண்டபம் என்று மிக அற்புதமாக அந்த வைணவத்தின் பெருமை அமைந்திருக்கின்றது. ஜெயா டிவி பக்தியுடன் வழங்கும் வைகுண்ட ஏகாதசி. இதோ பரமபத வாசல் திறப்பு விழாவுக்கான தரிசனத்தை இடைவேளைக்கு பின் தரிசிப்போம். ஜெயா டிவி பக்தியுடன் வழங்கும் ஸ்ரீரங்கம் எனும் திருவரங்கம் வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் திறப்பு விழா நேரலை ஒளிபரப்பு. இது கழுகு பார்வையின் காட்சியா அல்லது கருட பார்வையின் காட்சியா என்ற இந்த அற்புதமான காட்சியை ஜெயா டிவி உலக மக்களுக்காக நேரலையாக வழங்கி கொண்டிருக்கிறது. கேட்ட கேள்வி கழுகு பார்வையா கருட பார்வையா? கருட பார்வை என்றே நாம் சிந்திக்கலாம். ஏனெனில் ஸ்ரீரங்கம் திருக்கோயிலில் இதோ பரமபத வாசல், அதை தரிசிக்கின்ற நேரம் மிக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. திருக்கோயில் பெரிய கருடன் இருப்பதை பக்தர்கள் தரிசித்து பேறு பெறலாம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எனும் அழகிய மணவாள தாசர் அஷ்ட பிரபந்தம் எனும் நூலை பாடி அருளினார். அஷ்ட என்றால் 8 என்பது பொருள். 8 பிரபந்தங்கள். திருவரங்க கலம்பகம் அதில் ஒரு பகுதி. அதில் அற்புதமான ஒரு பாசுரம். எவ்வாறு 4000 திவ்ய பிரபந்தம் ரசிக்கத்தக்கதாக ருசிக்கத்தக்கதாக சிந்தனைக்கும் மந்தனைக்கும் உரியதாக இருக்கிறதோ அவ்வாறான ஒரு பாசுரத்தை இதோ மண்ணகம் துயர் நீங்க வானகம் தொழுது ஏத்த கண் நகன் சோனாட்டு காவிரி வாய்ப்புலினத்து பம்பு கதிர் விசும்பு இரவி பசும் புறவி வழிவிலங்கு செம்பன் மதில் 7 உடுத்த திருவரங்க பெருங்கோயில் என்கிறார். சுருக்கமான பொருள், மண்ணகத்தில் உள்ளவர் விண்ணகத்தில் உள்ளவர் இவர்களின் துன்பங்கள் நீங்குமாறு வணங்கி போற்றி நிற்கின்றனர். பரந்த சோழ நாட்டில் காவிரியாற்றின் இடையிலே ஒரு மணல் திட்டில்
அடர்ந்த கதிர்களை உடைய வானிலே செல்கின்ற பருதியின் பச்சை நிற குதிரைகள் தாம் செல்லும் வழியை விடுகின்றதா, விலகி போக செய்கின்றதா. செம்பொன் மயமான 7 மதில்கள் சூழ்ந்த திருவரங்கம் பெரிய கோயிலில் சிறந்த பொன் தகடு பதித்த அழகிய கதவுகளுடன் பெரிய வாயிலையுடைய மாணிக்கங்களின் ஒளியை உமிழ்கின்ற வைரக் கற்கள் பதித்த விமானத்தின் உள்ளே ஒளி விளங்கும் தொடி, வெளி விளங்கும் தொடி என்னும் வலையை உடைய பெரிய வலக்கையை நின் திருமடியின் கீழ் கொடுத்து தென்னிலங்கை திசையை நோக்கி திருக்கண் வளர்ப்பவனே, என் அப்பா, என் விண்ணப்பத்தை கேட்டருள்க என்கிறார் அழகிய மணவாளதாசன். திருக்கண் நோக்கி என்பது தென் திசையை நோக்கி எழுந்தருள் இருக்கின்றார் பகவான். இதைத்தான் ஆழ்வார் சொன்னார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி என்றார். ஏகாதசி என்பது திதிகள். 15 திதிகள் ஒரு மாதத்திற்கு. இதில் 11வது திதி ஏகாதசி. ஆக இந்த திதிகள், ஏகாதசி திதி 24 ஒரு வருடத்திற்கு. இதில் ஒருவேளை சில நேரம் மாற்றம் கணக்கில் ஏற்பட்டால் மற்றொரு திதி வரும். அந்த மற்றொரு திதிக்கு பெயர் கமலா ஏகாதசி. கார்த்திகை 2 இன்று ஏகாதசி, மார்கழியும் வருகிறது. மற்றைய நாளில் கைசிக ஏகாதசி என்று வரும். ஆக இந்த அற்புதமான ஏகாதசி என்பது திதிகளில் 11வது திதியாக அமைந்தருளி இருக்கின்றது. திருவரங்கம் கோயிலின் சிலை பிரம்மாவின் தவத்தினால் திருப்பார் கடலிலிருந்து வெளிப்பட்டு தோன்றியதாகும். இதை சுயம்பு என்று போற்றுவர் பெரியோர். பிரம்மா நித்திய பூஜை செய்ய கதிரவனை நியமித்தார். தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபட கொண்டு சென்றான் இந்த சிலையை இக்ஷ்வாகு. ராமபிரான் அந்த சிலையை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்துக்கு வந்த விபீஷனுக்கு பரிசாக கொடுத்தார் என்ற கதைகள் பலவாறாக கூறப்படுகிறது. இருப்பினும் கோயில் ஒழுகு என்ற ஒரு நூல் திருவரங்கத்தை பற்றி மட்டுமே அமைந்திருக்கிறது. திருமலையிலே திருமலை ஒழுகு என்ற ஒரு நூலும் இருக்கிறது. இந்த திருவரங்க திருக்கோயிலின் விமானம் இக்ஷ்வாகு குலதனம், அதாவது ராமரின் முன்னோர்கள் வழி வழியாக அவர்கள் ஆராதனை செய்த பெருமாள் தான் அற்புதமான பெருமாள், நம்பெருமாள், நம் பெருமாள் என்று நாம் போற்றுகின்றோம். நூல் அறிமுகத்திலேயே விபீஷணன் எவ்வாறு எடுத்துச் சென்றான் என்பதை இருவிதமாக கூறினாலும் கூட கோயிலெழுகு என்ற நூல் அற்புதமாக அதை அறிவிக்கின்றது. இந்த விபீஷணன் ராவணின் தம்பி என்பதை அனைவரும் அறிவோம். பட்டாபிஷேகத்திற்காக அயோத்தி வந்த விபீஷணனுக்கு இக்ஷ்வாகு வம்சத்தவர்களால் ஆராதிக்கப்பட்டு வந்த ஸ்ரீரங்கநாதனும் பிரணவாகர விமானம் ராமபிரானால் விபீஷண ஆழ்வானுக்கு பரிசாக அளிக்கப்பட்டன. இந்த விபீஷண ஆழ்வான் இலங்கைக்கு ஸ்ரீரங்க விமானத்தை எடுத்து செல்கையில் காவிரியின் கரையோரத்தில் சந்திர புஷ்கரிணியில் அருகில் எழுந்தருளச் செய்தார். அக்காலத்தில் சோழ நாட்டை ஆண்டு வந்த தர்மவர்மா என்னும் மன்னனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அடுத்த நாள் தொடங்கி பங்குனி மாதத்தில் நடைபெற வேண்டிய ஆதி பிரம்மோற்சவத்தை ஸ்ரீரங்கத்திலேயே நடத்தி வைத்தான் விபீஷணன் என்று கோயில் ஒழுகு மிக அற்புதமாக இதனை தெரிவிக்கின்றது. இருப்பினும் தர்மவர்மா, இந்த தர்மவர்மாவை பற்றிய எந்த வரலாற்று குறிப்புகளும் நமக்கு கிடைக்கவில்லை. திரேதாயுகத்தில், அதாவது ராமன் ஆண்ட காலத்தில் தெற்கே
சோழப் பேரரசை ஆண்டு வந்த மன்னனாக இவனை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீரங்க விமானத்தைச் சுற்றி திருமதில்களை கட்டுவித்தான். இதனைச் சுற்றி 7 திருச்சுற்றுகள் உள்ளன. அவற்றில் முதலாம் திருச்சுற்றிற்கு தர்மவர்மா திருச்சுற்று என்று பெயர். இந்த திருச்சுற்றினையே திரு உள்நாழி திருச்சுற்று என்று அழைப்பது வழக்கம். இந்த சொல் நாளடைவில் மருவி திரு உள்நாழி திருச்சுற்று என்பது திரு உண்ணாழி அல்லது திரு உண்ணாழி, திரு உண்ணா ஆழி, திரு உண்ணாழி என்று பெயர் பெற்றுள்ளது. மேலும் தர்மவர்மா மண்டபங்கள் பலவற்றை அமைத்தான். அவனுடைய காலத்திற்கு பிறகு காவிரி நதியில் அடிக்கடி ஏற்பட்ட நீர்ப்பெருக்கினால் ஸ்ரீரங்க விமானம் இருந்த இடம் மணல் மேடிட்டது. கொடி உயர கோல் உயரும் என்பார்கள். இந்த கொடி உயர்ந்த கொடி, அந்த கொடி இங்கே கருடக்கொடி. பல ஆண்டுகள் ஸ்ரீரங்க விமானம் ஆற்று மணலிலே புதையுண்டு இருந்தது. அவ்வாறு புதையுண்டிருந்த காலத்தில் அந்த மணல் மேட்டின் மேற்கு பகுதி காடாக காட்சியளித்தது. பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த கிளிச்சோழன் என்னும் மன்னனின் கனவில் கண்ட மணலில் புதையுண்டிருந்த ஸ்ரீரங்க விமானத்தை மீண்டும் பொலிவுறச் செய்தான். சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் கிள்ளி வளவனை கோயிலொழுகு கிளிச்சோழன் என்று குறிப்பிட்டிருக்கலாம். கிளிச்சோழன் மீண்டும் பல மண்டபங்களை எழுப்பி ஸ்ரீரங்கம் கோயில் வழிபட்டு நடைமுறைகளை கொண்டு வந்தான் என்று அடியேன் தெரிவித்து, இதன் நேரலையில் நம்முடன் இணைகிறார் பேராசிரியர் டாக்டர் சி. நம்மாழ்வார் அவர்கள். அண்ணா அவர்களை தொடர்ந்து நம்மாழ்வார் நேரறையில் பேசுகின்றேன். இந்த அற்புதமான வைகுந்த ஏகாதசி பெருவிழா இந்த திருவேங்கடம் மலைக்கு சமமாக ஸ்ரீரங்கத்தின் பெருமைகளை எடுத்து எம்புகின்ற பல நூல்கள் தமிழ் இலக்கியங்களிலே இருக்கின்றன. தமிழுலகம் போற்றும் வைணவ ராஜதானியான இந்த திருவரங்க திருப்பதி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகாரம் என்ற அற்புதமான நூலிலே எம்பெருமானுடைய பள்ளி கொண்ட கோலத்தை இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்றார். நீல மேகம் நெடும்பொல் குன்றத்து பால் விரிந்தகலாது படிந்தது போல ஆயிரம் விரித்து எழுதலை உடைய அருந்திரல் பாயல் பள்ளி பலர் தொழுதேத்த விரிதிரை காவிரி வியன் பெரும் துருத்தி திரு அமர் மார்பன் கிடந்த வண்ணமோ. திரு அமர் மார்பன் கிடந்த வண்ணம் என்று எம்பெருமானுடைய அற்புதமான கிடந்த கோலத்தை, ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தை இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்றார். நீல மேகம் நெடும் பொன் குன்றத்து பால் விரிந்து அகலாது படிந்தது போல. அந்த பொன்னிறமான ஆதிசேஷன் மீது கார்மேக வண்டனாகிய எம்பெருமான் அப்படி பள்ளி கொண்டிருக்கின்ற திருக்கோலத்தை அங்கே கண்முன்னாலே கொண்டு வந்து காட்டுகின்றார் இளங்கோவடிகள். ஆழ்வார்களுக்கு முன்பாகவே இளங்கோவடிகள் வைணவத்தின் அற்புதமான சிறப்புகளை எல்லாம் தம்முடைய நூலிலே எடுத்து எம்பியிருக்கின்றார். எம்பெருமானுக்கு அற்புதமான குணங்கள் உண்டு. சௌசீல்யம், சௌலபியம், ஆர்ஜவம், வாத்சல்யம். சௌசீல்யம் என்றால் எளிமை, சௌலபியம் என்றால் நீர்மை, ஆர்ஜவம் என்றால் செம்மை, வாத்சல்யம் என்றால் பரிவு. அடியார்களிடத்திலே எம்பெருமான் கொண்ட அந்த ஒரு அன்புதான்
பரிவுதான் அருளாக மலருகின்றது. சுவாமித்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமைத்தன்மையும் எம்பெருமானிடத்திலே அமைந்திருக்கின்ற சிறப்பு உண்டு என்பதனை ஆழ்வார்கள் எடுத்து எம்புகின்றார்கள். எம்பெருமானுடைய திருக்கோலமும் எம்பெருமானுடைய வடிவமும் உலகத்திலே எண்ணி பார்க்க முடியாத சிறப்புகளை எல்லாம் கொண்டு இலங்குகின்ற தேவாதி தேவன் வீற்றிருக்கின்ற அந்த திருத்தலத்திலே அம்புஜ நேத்திரனாகவும் பங்கஜ பாதனாகவும் நீரஜ நாபனாகவும் கமல கரத்தனாகவும் சரோஜ வதனனாகவும் லலாட்ட பத்மனாகவும் வனஜம் நிகர்த்த திருவுரு கொண்டிருக்கின்றான் நம்பெருமாள். நம்பெருமாள் இன்று அலைகடலிலே பள்ளி கொண்டிருப்பதைப் போல பக்தர்களாகிய அலையிலே இங்கே மிதந்து இங்கே காட்சியளித்து கொண்டிருக்கின்றான். எம்பெருமானுடைய திருக்கோலம் 1000 கண்கொண்டு பார்ப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இன்றைய வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவிலே நவரத்தன கவசம் அணிந்து முத்துக்களும் அற்புதமான ரத்னங்களும் நீலமணிகளும் பதித்த பாண்டியன் கொண்டை அணிந்து நவரத்னமயமான அபயகரத்தோடு கிளிமாலைகள் தோள்களிலே தாங்கி இன்று வைகுண்ட ஏகாதசி திருக்காட்சி அளித்து கொண்டிருக்கின்றார் எம்பெருமான். இந்த பகல் 10 ராப்பத்து இடையிலே வரக்கூடிய வைகுந்த ஏகாதசி பெருவிழா பகல் 10 ஆழ்வார்கள் திருமொழிகளையெல்லாம் செவிகுளிர கேட்ட எம்பெருமான் பேரானந்த உவகை களிப்போடு இன்று இந்த அலைகடலாக விளங்குகின்ற பக்தர் கூட்டத்திலே காட்சியளிக்கின்றார். பரமபத வாயிலை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார் எம்பெருமான். இந்த எம்பெருமானுடைய திருக்கோலம் அற்புதமானது. ராணி மங்கம்மாள் தன்னுடைய ஒரு பங்களிப்பாக இந்த நவரத்தன கவசத்தை அளித்தாள் என்பதாக வரலாறு. நாயக்க மன்னர்கள் காலத்திலே அற்புதமான திருவாபரணங்களும் அற்புதமான திருப்பணிகளும் மிக உயர்ந்த சிறப்புகளும் உடையதாக அமைந்திருக்கிறது. இந்த நேரலை இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஜெயா டிவி பக்தியுடன் வழங்கும் நேரலை ஒளிபரப்பில் வைகுண்ட ஏகாதசி வரம் தரும் திருநாளில் இதோ வானுயர்ந்த ராஜகோபுரம். வானமே பூமியை அண்ணார்ந்து பார்த்தது போல் அந்த ராஜகோபுரத்தின் தரிசனமும் நம்பெருமாளின் தரிசனமும் திருமண் சங்கு சக்கரமுடன் தரிசனமும் இந்த திருவாயிலும் இந்த துவஜஸ்தம்பத்தின் மூலமாயிருக்கின்ற அந்த பலிபீடமும் அற்புதமான அழகுமிக்க அலங்காரமும் அன்றளர்ந்த புஷ்பங்களும் ரங்கா 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 என்று கூடியிருக்கின்ற பக்தர்கள் குழுமியிருக்க வாடி இருக்க வேண்டாம் உலக பக்தர்களே. இதோ ஜெயா டிவி நேரலையாக அவரவர்கள் இல்லத்திலேயே இந்த ஈகபர சுகம் தரும் அற்புதமான காட்சியை தரிசித்து கொண்டிருக்கலாம். நம்பெருமாள் எதற்காக காத்திருக்கிறார் என்பதை நினைக்கின்ற பொழுது இதோ பல்லி தெரிவிப்பது போல் ஒரு பல்லி தெரிவிக்கின்ற பொழுது அது நன்மை பெறும் என்பது. இந்த நன்மைக்காகவே இதோ இந்த அற்புதமான பரமபாத வாசலும் இந்த அற்புதமான இந்த திருக்காட்சியும் நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். எழுந்தருளி விட்டான் அற்புதமாக சற்றே இடப்புறமும் வலதுபுறமும் ஆடி ஆடி. நேற்றைய இரவிலே அவன் ஆடாத ஆட்டமா மோகினி அவதாரத்திலே ஆட்டுவித்தால் ஒருவர் ஆடாதார் என்றபடி அரங்கநாத பெருமான் பரமபத வாசலை நோக்கி அந்த திறப்பு தரிசனத்தை இந்த தென் திசை மட்டுமல்ல என் திசையும் காண வேண்டும் என்று அமைந்து ஆடி ஆடி வந்து கொண்டிருக்கிறான். அம்ச சந்தேசம் என்பது ஒரு நூல். இது அருள் மகான் நிகமாந்த மகாதேசியன் அருளிச் செய்த நூல். இந்த நூலில் ஒரு அற்புதமான சிந்தனை
ஸ்ரீரங்கம் என்னும் பெயர் பெரிய பெருமாள் இங்கு எழுந்தருளிய பிறகு ஏற்பட்டது. அவர் இந்த இடத்திற்கு வருகை தருமுன் சேஷபீடம் என்ற பெயர்தான் இந்த ஊருக்கு வழங்கி வந்தது. சந்திர புஷ்கரணிக்கு அருகில் அந்த சேஷ்டபீடம் அமைந்திருந்தது. ஸ்ரீரங்க விமானம் அங்கு வருகை புரிந்ததற்கு பின் ஸ்ரீரங்கம் என்ற பெயர் ஏற்பட்டது போன்ற செய்திகள் இந்த ஸ்ரீ அம்ச சந்தேசம் என் நூலில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. சேஷபீடத்தை பற்றி அந்த நூலில் அழகிய தோழனே, அந்த சந்திர புஷ்கரணி கரையில் சேஷபீடம் என்ற ஓர் அடித்தளம் உள்ளது. அதை அங்குள்ள மனிதர்கள் சேவித்து கொண்டு இருப்பார்கள். நீயும் மிக்க சிரத்தையுடன் உன் உடலை நன்கு குனிய வைத்து கொண்டு அந்த பீடத்தை வணங்க வேண்டும். அந்த பீடத்தை வணங்க காரணமும் உள்ளது. என்ன காரணம்? இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த எங்களின் பரம்பரை சொத்தாக அமைந்திருக்கின்ற ஸ்ரீரங்க விமானம் நெடுங்காலமாக அயோத்தியில் எழுந்தருளியுள்ளது. அந்த விமானம் பிற்காலத்தில் அந்த சேஷ்ட பீடத்தின் மேல் அமரப்போவதாக மகரிஷிகள் கூறியுள்ளார்கள் என்று இங்குதான் அடியார் பெருமக்கள் அற்புதமான சிந்தனைக்கு ஒரு விருந்தாக அமைகிறது ஒரு வார்த்தை என்று இலங்கையில் இருக்கும் சீதையிடம் அன்னத்தை தூதுவிடுகிறாராம் ராமன். அன்னத்திடம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கூறுவதாக அருள் மகான் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் அருளி செய்துள்ளதுதான் ஸ்ரீ அம்ச சந்தேசம் என்பதாகும். ஸ்ரீரங்க மந்திரம் பூமி பிராட்டி போன்றிருக்கிறது என்கிறார். ஸ்ரீரங்க விமானத்தை சேவிப்பதற்காக பூமி பிராட்டி தன் பரிவாரங்களோடு இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார் போலும் என்பதாக ஒரு கருத்து இருக்கிறது. ஸ்ரீரங்க ராஜஸ்தவம் பூர்வ சதகத்தில் ஸ்ரீ பராசர பட்டர் கோயிலை சுற்றி சப்த பிரகாரங்கள் இருப்பது சப்த சாகரங்களுக்கு நிகரானது என்று அருளி செய்துள்ளார். எந்த ஒரு ஸ்ரீரங்க மந்திரத்தில் திருமதில்கள், இடைக்கழி, திருமண்டபங்கள் என்னும் சப்த வீபங்களோடும் சப்த சாகரங்களோடும் மகாமேருவோடும் கூடின பூமி பிராட்டியானவள் ஸ்ரீரங்க விமான சேவையை அடைந்தனள் என்று இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையான செயலை அந்த தெரிவிக்கும் அந்த அற்புதமான வார்த்தைகளை இப்பொழுது நாம் நேரலையில் தரிசித்து கொண்டிருக்கிறோம். அந்த தரிசனம் என்பது கரிசனம் மட்டுமல்ல, இதோ உயர்ந்த ராஜகோபுரம். கோபுர தரிசனம் பாவத்தை போக்கும். கருட பார்வையில் அற்புதமான காட்சியை ஜெயா டிவி நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை நேரத்தில் வண்ண விளக்குகளூடே அந்தந்த கோபுரத்தை நாம் தரிசன பெறும் பாக்கியத்தை ஜெயா டிவி நேரலையில் தந்து கொண்டிருக்கின்றது. ஸ்ரீரங்க மந்திரம் பூமி பிராட்டி என்றால் அவள் தன் பரிவாரங்களோடு இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார் என்றே எண்ண தோன்றுகின்றது. பூமி பிராட்டி வந்து சேர்ந்திருக்கிறாள் என்ற எண்ணம் எவ்வாறு ஏற்படுகிறது நமக்கு என்று சற்றே பாவித்தால் இதோ இந்த அற்புதமான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்ற பொழுது இங்கேயும் பூமி பிராட்டி எழுந்தருளி இருக்கின்றாள் என்ற சிந்தனை வலுப்பெறுகிறது. கடல்களும் கடலின் இடைத்தீவுகளும் சிறந்த மலைகளும் பூமி பிராட்டியின் பரிவாரங்கள் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். கோயிலை சுற்றி சப்த பிரகாரங்கள் இருப்பது சப்த சாகரங்களை இணையானது. ஒவ்வொரு திருமதிலுக்கும் இடையில் உள்ள பிரதேசம் சப்த தீபங்கள் போல், திருமண்டபங்கள் ரத்ன பர்வதங்கள் போலும் ஆக இப்பரிவாரங்களுடன் பூமி பிராட்டி வந்து சேர்ந்து
ஸ்ரீரங்க விமான சேவையை பெற்றிருப்பது போல் மந்திரம் தோன்றுகின்றது என்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர் என்று கூறி, இதில் அற்புதமாக அடுத்ததாக ஒரு சிறிய பாசுரத்துடன் நமது அன்பர் பேராசிரியர் டாக்டர் சி நம்மாழ்வார் பாடத் தொடங்குகிறார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கல் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஊரிலேன் காணி இல்லை உறவுதம் ஒருவரில்லை பாரில் நின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் களைகண் அம்மா அரங்கமா நகருளானே என்று தொண்டரடிப்படி ஆழ்வார் உள்ளமெல்லாம் உருகி கழித்து பாடி கொண்டாடிய நம்பெருமாள் ரகுவம்சத்தார் போற்றி கொண்டாடிய மூர்த்தியாவார். நம்பெருமாள் அழகிய மணவாளன் பெரிய பெருமாள் என்றெல்லாம் போற்றி கொண்டாடப்படும் திருவரங்கராஜன் அரசர்க்கெல்லாம் அரசனாக சக்கரவர்த்தியைப் போல தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைமை வீற்றிருக்கின்ற இந்த எம்பெருமானுடைய இந்த அருட்காட்சியானது இரண்டு புறங்களிலும் தீவெட்டிகள் பிடிக்க வெள்ளி தண்டங்கள் இரண்டு பக்கமும் அசைந்தாட எம்பெருமான் அந்த திருப்பல்லக்கிலே தங்க குடை கவிக்க ஆசன பத்மத்திலே அழுந்திய திருவடியும் செந்தாமரை போன்ற திருமுக மண்டலமும் மேல் கவித்த முடியும் புன்முறுவல் போத்த அந்த சிறப்புமாக எம்பெருமான் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றான். தொடர்ந்து அண்ணா அவர்கள் இந்த நேரலையை பேசுவார்கள். ஜெயா டிவி பக்தியுடன் வழங்கும் வைகுண்ட ஏகாதசி நேரலை ஒளிபரப்பை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் பரமபத வாசல் இதோ திறந்து விட்டது. எத்துணை செயல்களாக எத்தனை ஆண்டுகளாக ஓராண்டுகளாக நினைத்திருந்த எண்ணம் நிறைவேறிவிட்டது. வாசல் திறந்தது, வெளிச்சம் தெரிந்தது. அங்கே பரமபதம் நின்று கொண்டிருக்கிறது. வைகுண்டத்தில் இருக்கின்ற பெருமான் இங்கே எழுந்தருளினாரா அல்லது இங்கே இருந்த பெருமாள் தான் வைகுண்டத்தில் இருக்கின்றாரா என்ற சிந்தனை பெரியோர்களுக்கு ஏற்படுகின்றது. அற்புதமான காட்சியை ஜெயா டிவி நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றது. காரணம், இந்த ஒளிபரப்பு என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒளியாக அமைய வேண்டும், தீப ஒளியாக. அனைத்து ஒளிகளுக்கும் ஒளியாக இருப்பவன் பகவான் ஒருவனே. அவன் அணிந்திருக்கும் அணிகலன்கள் யாவும் அவனுக்கு அழகை தந்ததா என்றால் அல்ல அல்ல அல்ல, அவனால் அந்த ஆபரணங்கள் அழுக பெற்றன என்பதுதான். இதை அற்புதமான இந்த வைகுண்டத்தின் இருப்பை ஜெயா டிவி இந்த பரமபத வாசலிலே திறந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்கின்ற பொழுது பகவான் ஸ்ரீ ராமானுஜ சரணாகதி கத்தியத்திலே 7வது சூர்ணிகை தனக்கு சகலமும் இறைவனே என்ற உணர வைக்கிறார். எனக்கு இறைவனாக உள்ளவனே, மேலானவனே, தேவாதி தேவனே, அனைவருக்கும் தேவனே, என்னை பற்றி வெளியில் வரச் செய்த தாயும் முக்தி கிடைக்கச் செய்யும் தந்தையும் எப்போதும் எல்லா வகையிலும் என்னுடன் இருக்கும் உறவினரும் நல்ல வழிகளை காட்டிய குருவும் முக்தி அடைவதற்காக நல்வழியை காட்டும் படிப்பும் அனைத்து வகையான செல்வமும் எனக்கு நீ மட்டுமே ஆகின்றாய் என்கின்றார். காரணம், சரணாகதி தத்துவத்தை சரணாகதி கத்தியம் என்பதினாலே உடையவர் எம்பெருமானார் யதிராஜர் ஸ்ரீ ராமானுஜ முனிவர் அறிவிக்கின்றார். பரமபத வாசலுக்கு
மிக அருகாமையில் நம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்றார். முன்னே அடியார் பெருமக்களும் அரையர் சேவையை பாடி பாடி பரசவனைந்த அரையர்களும் இது ஆடி ஆடி வருகின்ற பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார். இந்த அற்புதமான காட்சியை மீண்டும் நாம் தரிசிப்பதற்கு ஓராண்டு அன்றோ காத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றோ இந்த விடியல் நேரத்திலே பிரம்ம முகூர்த்தம் கடந்த நேரத்திலே நாம் ஜெயா டிவியின் நேரலை ஒளிபரப்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இறைவனிடம் சரணடையும் ராமானுஜர் உலக மக்களுக்கு ஒரு உறுதிப் பொருளை அடையாளம் காட்டுகின்றார். அந்த அடையாளம் என்ன தெரியுமா? இதோ இந்த அடையாளம் தான். பரமபத வாசலிலிருந்து வருகின்ற பொழுது அது என்ன வேகம் அந்த நம்பெருமாளுக்கு! ஓ, இப்பொழுது புரிகிறது. நேற்று இரவு அந்த மோகினி அவதாரத்தின் வேகத்திற்கு பிறகு இந்த நம்பெருமாளாக நாமே வந்திருக்கின்ற வேகமோ என்று தோன்றுகின்றது. பரமபத வாசலுக்கு பிறகு இது அற்புதமான இந்த கோபுரம். இந்த கோபுரத்தை தரிசித்தாலே போதும், மனக்கண்ணால் நாம் பரமபத வாசலை தரிசிக்கலாம். 108 திவ்ய தேசங்களில் 106 திவ்ய தேசங்கள் மண்ணுலகில் இருக்கின்றன. மற்ற 2 திவ்ய தேசங்கள், ஒன்று திருவைகுந்தம், மற்றொன்று திருப்பார்க்கடம். அந்த அற்புதமான திவ்ய தேசங்களை ஆழ்வார் பெருமக்களும் அடியார் பெருமக்களும் மனக்கண்ணால் பாவித்து பாசுரங்களாக பாடியிருக்கின்றனர். சரண் அடைவதற்கு என்பதை பற்றி, சரணாகதி தத்துவத்தை பற்றி கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உடையவர் எம்பெருமானர் யதிராஜர் ராமானுஜ முனிவர் சொல்கிறார், அவர் சரணடைவதற்கு முன்பு உலகத்தில் உள்ள பொருட்கள் மீது உள்ள பற்றுக்களை துறக்கிறார். இறைவனை பற்ற வேண்டும் என்ற ஒரே நிலையில் உறுதியுடன் இருக்கின்றார். இந்த சரணாகதி முறைக்கு அதிகாரிகளின் நியமம் தேவையில்லை, வேண்டியதில்லை. வேறு சில நியமம் கூடாது, வேண்டியதும் இல்லை. நேரடியாக இறைவனிடம் சரணாகதி ஆகிவிடலாம். நல்ல சிந்தனை. நேரடியாக, இதற்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை. நேரடியாக சரணாகதி ஆகிவிடலாம். ஒரு ஆத்மா பரமாத்மாவுக்கு அடிமை என்ற நிலையை ஏற்றுக்கொண்டு அவனின் மேன்மையிலும் உயர் குணங்களிலும் மூழ்கி முழு விருப்பத்துடன் சரணாகதி அடைய வேண்டும். எதனையும் விட்டு விட்டு இறைவனை பற்றுகின்றேன் என்று கூற வேண்டிய அவசியமில்லை. அவன் ஏன் இவ்வாறு செய்கிறான் என்று சிந்திக்கின்ற பொழுது உலகத்தின் மீது தனக்கு ஏற்பட்ட அச்சத்தால், அதாவது பயத்தால், அவற்றை விட்டு நீங்கி தனக்கு அடைக்கலம் இறைவன் திருவடிகளே என்று உறுதியுடன் இருப்பதாக விவரிக்கிறார் உடையவர் எம்பெருமானார் யதிராஜர் ஸ்ரீ ராமானுஜ முனிவர். ஆசைகளை விட்டுவிட்டேன் என்ற நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு அல்ல, ராமானுஜர் தெரிவிக்கிறார். ஆசைகளை விட்டுவிட்டேன் என்ற நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு அல்ல, உலகப் பொருட்களில் எது மேலானது எது கீழானது என்று அவர் ஆராய தயாராக இல்லை. 7வது சூர்நிகள் தனக்கு சகலமும் இறைவனே என்று உணர்தல். துவமேவ மாதா ச பிதா துவமேவ என்ற சூர்நிகையில் எனக்கு இறைவனாக உள்ளவனே, மேலானவனே, தேவாதி தேவனே, அனைவருக்கும் தேவனே, என்னை பெற்று வெளியில் வரச் செய்த தாயும் முக்தி கிடைக்கச் செய்யும் தந்தையும் எப்போதும் எல்லா வகையிலும் என்னுடன் இருக்கும் உறவினரும் நல்ல வழிகளை காட்டிய குருவும் முக்தி அடைவதற்காக நல்வழியை காட்டும் படிப்பும் அனைத்து வகையான செல்வமும் எனக்கு நீ மட்டுமே ஆகின்றாய். அற்புதமான வார்த்தை. பகவானிடம் எதை வேண்டுவது? பகவானுக்கு தெரியாததா இந்த பக்தன் எதற்காக வந்து காத்திருக்கிறான் என்று? எதை வேண்டுவது என்பதை கேட்டால் அவனைத்தான் வேண்டும் என்று வேண்டுதலே சிறந்தது என்பதை சொல்லாமல் சொல்கிறது இந்த அற்புதமான வானுயர்ந்த ராஜகோபுரம். அற்புதமாக ராஜகோபுரம் வளைகிறதா, ஒளிப்பதிவாளர்களின் ஒளி கருவிகள் வளைகிறதா என்று சிந்திக்கின்ற பொழுது
கோபுரம் அவ்வாறு தான் இருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர்கள் ஜெயா டிவியை சார்ந்த சிறந்த ஒளிப்பதிவாளர்கள் அதை வளை செய்கிறார்கள் என்ற ஒரு பாவனை இருக்கிறது. இப்படி அந்த கருவி போன்றதுதான் அந்த இறைவன், கோபுரம் போன்றதுதான் மனிதன். அவனை வளையச் செய்வதும் இடது வலதாக மாற்றுவதும் வலது இடதாக மாற்றுவதும் இந்த கதவை மனக்கதவை திறந்து வைப்பதும் அந்த ஆண்டவனே. அவனே அரங்கநாதன், அவனே நம்பெருமான் அல்லவா? அற்புதமான அவனுடைய சன்னிதானத்தை, அந்த தெய்வத்தை நாம் இப்பொழுது மேலே இருந்து பார்ப்பது போல் தரிசித்து கொண்டிருப்பது என்ன அற்புதமான காட்சி என்பதை பெரியோர்கள் போற்றி கொண்டிருப்பதும் நம் செவிகளிலே இருக்கிறது. அரங்கநாதனை இதுவரை விவரித்த இந்த ஸ்ரீரங்க கத்தியத்தில் புறப்பண்புகள் யாவும் கொண்ட இறைவன் நீ அன்றோ? நீ எங்கே வைகுண்டத்திலோ அல்லது திருப்பார் கடலிலோ உலமக்கள் கண்டு வணங்க முடியாத இடத்தில் இருக்கவில்லை. இதோ என் கண் பார்க்கும் அனைவரும் வணங்கும் திருவரங்கத்தில் படுத்து கிடப்பவனே இன்று எழுந்தருளி இருக்கின்றாயே நம்பெருமாளாக, உற்சவ மூர்த்தியாக. நீயே எனக்கு தனிப்பெரும் தலைவன், வேறு தலைவர்கள் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. நீ எனக்கு அருள் புரிவதற்காக அல்லவா திருவரங்கத்தில் வந்து உறங்குகின்றாய். என்னை காப்பாற்ற வேண்டியது உனது பொறுப்பு. உன் திருவடிக்கே என் வணக்கங்கள் அனைத்தும் உறுதியாகட்டும், உறுத்தாகட்டும். சரணடையும் சான்றோர்கள் கை கொண்டபடியும் ஆத்மாவின் மெய்நிலைக்கு ஏற்றபடியும் உள்ள அவனுக்கு, அதாவது உனக்கு தொண்டு செய்வதே இலக்காகும். உனக்கே அடிமையான இந்த ஆத்மாவை நீயே கைக்கொள்ள வர வேண்டும். இந்த அற்புதமான நேரத்திலே, பரமபத வாசல் தரிசன நேரத்திலே, பரமபதநாதனே கைவிட்டு விடாதே, என்னை கைக்கொள்ள வேண்டும் என்று வணங்கி யார் கூறுகிறார்? அடியவன் அல்ல, ஸ்ரீரங்க கத்தியத்தில் வேண்டுகின்றார் ஸ்ரீ ராமானுஜ முனிவர். அற்புதமான ராமானுஜ முனிவர் இறைவனை துதிக்கின்ற இந்த ஸ்ரீரங்க கத்தியத்தை ஒவ்வொரு அடியார் பெருமக்களும் வாசிக்க வேண்டும். வைகுண்டம் என்ன, வைகுண்டத்தின் நிலை என்ன, அதன் உயரம் என்ன என்று சொல்கிறார் ராமானுஜ முனிவர் தனது கத்தியங்களிலே. தனக்கு சகலமும் இறைவனே என்று உணர்வதாக அந்த உணர்வை நாம் இங்கே இந்த ஜெயா டிவியின் நேரலையிலே தரிசித்து கொண்டிருப்பது நமது பாக்கியமாகும். இந்த ஸ்ரீரங்கநாதனை தரிசிக்கின்ற ஒரு அற்புதமான பாக்கியத்தை உலக மக்களுக்கு உன்னதமாக பொதுநல நோக்குடன் வழங்கி கொண்டிருக்கிறது ஜெயா டிவி. பக்தியுடன் வழங்கும் வைகுண்ட ஏகாதசி பரமபாத வாசல் திறப்பு விழாவை வரம் கொடுக்கும் தன்மையிலும் வளமார் பொழிலாக எழுந்தருளுக்கும் தன்மையிலும் அடியார் பெருமக்கள் இந்த வாசலுக்கு உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இனி அடுத்து கொட்டாரங்கு அடுத்திலே நிலையிலே பரமபத வாசல் திறந்த பிறகு கொட்டாரத்திலே நம்பெருமாளை நாம் தரிசிக்க முடியும். அதுவே இந்த காட்சியாக தொடர உள்ளது ஸ்ரீரங்கத்திலே. ஆக ஸ்ரீரங்கத்திலே நாம் நினைவு கொள்ள வேண்டியது 2 விஷயங்கள். இதோ ஆடி ஆடி வந்து கொண்டிருக்கிறான் ஒரு ஆத்மாவின் நிலையை பரமாத்மாவிடம் சேர்ப்பதற்காக நம்பெருமான். ஏன் ஆடி ஆடி வருகின்றான் என்றால், மனிதனே நீ ஆடாதே, உன் ஆட்டத்தை நிறுத்து. அந்த ஆட்டத்தின் மூலமாக உன் ஆத்மாவை நிறுத்திவிடும் என்பதை நினைவு கொள். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதார் என்பது போல அவன் ஆட்டுகிறான், நாம் ஆடுகிறோம். அதனால் அவன் ஆடட்டும், நாம் ஆடாமல் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் அமைதி வேண்டுமெனில் எந்த ஆட்டமும் கொண்டாட்டத்தையும் ஒழிக்க வேண்டும். இந்த நேரத்திலே அற்புதமான விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து ஒரு சில நிமிடங்கள் பேராசிரியர் டாக்டர் சி நம்மாழ்வார் உரையை நிகழ்த்துவார். திருவரங்க திருப்பதியிலே வானுயர்ந்த கோபுரம். அந்த கோபுரத்தினுடைய அழகு பக்தர்களையெல்லாம் மனம் குளிர வைக்கின்றது. ஆறிரண்டும் காவேரி அதன் நடுவே ஸ்ரீரங்கம், வானுயர்ந்த கோபுரமாம் வானவர்கள் வாழ்விடமாம்.
பொன்னாலே நெடுமதிலாம் பூவுதீரும் சோலைகளாம். இப்படி திருவரங்கமானது அரங்கம், துருத்தி, ஆற்றிடைக்குறை என்று சொல்லக்கூடிய கொள்ளிடம், காவிரி ஆகிய இரண்டு ஆற்றின் நடுவிலே அமைந்திருக்கின்ற மாபெரும் திருப்பதியாகும். பிரகலாதன், நாரதன், பராசர முனிவர், புண்டரீகர், வியாசர், அம்பரீஷன், சுகமுனிவர், சௌனகர், பீஷ்மர், ருக்மாங்கதன், அர்ஜுனன், வசிஷ்டன், விபீஷணன் இவர்களெல்லாம் வழிபட்ட மிகப்பெரிய ஒரு வரத்தை கொடுக்கக்கூடிய அஞ்சலென்ற அபயஹஸ்தத்தை உடைய எம்பெருமானுடைய அந்த திருக்கோலம் உலகமெல்லாம் கண்டு களிக்கக்கூடிய கோலமாகும். இந்த நம்பெருமாளும் பள்ளி கொண்ட பெரிய பெருமாளும் அவர் அங்கே முத்தங்கி சேவையிலே காட்சியளித்தால், இவர் நவரத்தன கவசத்திலே அந்த நவரத்தன மயமான வடிவத்திலே நம்பெருமாள் காட்சியளிக்கின்றார். பெரிய பெருமாள், பெரிய பிராட்டி, பெரிய கருடன், பெரியாழ்வார், பெரிய நம்பிகள், பெரிய மாலை, ஆண்டாள் சுடி கொடுத்த மாலை அல்லவா, பெரிய மேளம், பெரிய அவசரம், பெருமை பெற்ற பீடு நடையுடைய பெரிய அகண்ட காவிரி, பெரிய திருநாள் என்ற இந்த முக்கோடி ஏகாதசி திருப்பதியிலே எம்பெருமானுடைய அந்த தங்க விமானத்தை சுற்றி வருகின்ற பிரகாரத்திற்கு முக்கோடி பிரதட்சணம் என்று பெயர். அதுபோல இந்த 24 ஏகாதசிகளிலே முக்கோடி ஏகாதசி என்ற பெருமை பெற்ற இந்த வைகுண்ட ஏகாதசியானது இந்த திருமங்கையாழ்வார் அவதரித்த கார்த்திகை மாதத்திலே நமக்கெல்லாம் இந்த எம்பெருமான் காட்சியளிக்கின்ற கோலத்தை எண்ணி பார்க்கின்ற பொழுது, திருவரங்கத்திலே தங்கியிருந்து மதில் கோபுர கைங்கரியங்களை எல்லாம் செய்து அற்புதமான பாசுரங்களாலே திருமங்கையாழ்வார் மனமுருகி பாடி பாடி கழித்திருக்கின்றார். இந்த எம்பெருமான் மடல் பாடுகின்ற பொழுது, இந்த மடல் நமக்கிருந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினாராம் நாராயணன் பள்ளி கொண்ட பெருமாள். திருமங்கையாழ்வாரை பார்த்து ஏன் மடல் பாடவில்லை என்று கேட்க, நான் திருநறையூருக்கே மடல் பாடினேன், மடல் அங்கேதான், மதில் இங்கேதான் என்று திருமங்கையாழ்வார் குறிப்பிட்டதாக அற்புதமான வரலாற்று செய்திகளை எல்லாம் பார்க்கின்றோம். தொண்டரடி பொடியாழ்வார் நந்தவனத்தை குறுக்கே கண்டபொழுது அதை வளைத்து மதில் கட்டிய பெருமையும் இந்த திருமங்கையாழ்வாருக்கு உண்டு. பெரிய திருப்பணிகளை எல்லாம் செய்ததனாலே ஒரு திருவீதியானது ஆலிநாடன் திருச்சுற்று என்ற பெயரிலேயே அந்த திருவரங்கத்திலே அமைந்திருக்கின்றது. சப்த பிரகாரம், 7 பிரகாரங்களை கொண்டு ஊரையே உள்ளடக்கி நம்பெருமாள் அங்கே கோயில் கொண்டிருக்கிறான். ராஜாதி ராஜனாக விளங்குகின்ற எம்பெருமான் அங்கே திருமாலையும் திருப்பள்ளி எழுச்சியும் தனக்கே உரியதென்று அந்த திவ்ய பிரபந்தத்திலே கொண்டு விளங்குகின்றார். அதனாலே பதின்மர்பாடிய பெருமாள் என்று இவரை போற்றி கொண்டாடுகின்றார்கள். தேவாதி தேவர்கள் போற்றி வணங்குகின்ற இந்த திருப்பதியானது உலகமெல்லாம் கொண்டாடக்கூடிய இந்த வைகுந்த பெருவிழாவிலே பரமபத வாயில் திறந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே வைகுந்தா கோவிந்தா ரங்கா என்று அங்கே முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான திருக்காட்சி அற்புதமாக வழங்கினார் நம்மாழ்வார் அவர்கள். இதோ இந்த திருக்காட்சியை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். துவஜஸ்தம்பம் இருக்கிறது. மிக அழகாக அந்த ஒளிப்பதிவுகளை உள்ளே மூலஸ்தானத்தை நோக்கி செல்கின்ற அழகை நாம் அருளுடனும் பொருள் பெறவும் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். சங்கு சக்கரம் தாக திருமண் பழித்தோங்க, அந்த நாமம் என்பதே திருமண் தான். நாமியை விட நாமம் பெரிது என்பது, நாமத்தை விட நாமி பெரிது என்பதா என்றால், நாமியை விட நாமம் பெரிது, நாமத்தை விட அதை சொல்பவன் பெரியவன் என்பது ஒரு பெரியோர்களின் வாக்கு. இந்த அழகான ஒரு வில் போல, ராமன் வளைத்த வில் போல தெரிகின்ற அந்த அருட்காட்சியின் கீழே அந்த திருமண்ணும் சங்கு சக்கரம் தெரிகிறது. இது அந்த அற்புதமான காட்சியை பொழுது பரமபதமான ஸ்ரீ வைகுண்டத்தின் இருப்பு.
சரி, பரமபதம் பரமபதம் என்பது என்ன? அதன் இருப்பும் சிறப்பும் எப்படி இருக்கும்? இது கூட ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்ற நூலிலே உடையவர் எம்பெருமானார் ராமானுஜ முனிவர் தெரிவித்திருக்கிறார். இதன் 3.1 சூர்ணிகை பக்தியிலே சதத்தச புவன ஆத்மகம் அண்டம் தசகுணிதோத்திரம் என்று ஆரம்பிக்கின்றார். சரணாகதியினால் கிடைத்த நன்மையாக உடலில் இருந்து உயிர் நீங்கும் போது ஒளி வழியாகச் சென்று வைகுண்டத்தையும் அதன் பெருமைகளையும் தன்னுடைய மனக்கண்ணால் கண்டு ராமானுஜர் இங்கு கூறுவதாக அமைந்துள்ளது. 14 உலகங்களையும் கொண்டது இந்த அண்டம். இந்த அண்டம் 14 உலகங்கள். இதைத்தான் 7 புவனங்கள் என்கின்றன. அவற்றின் மிகப்பெரிய தொகுப்பாக அந்த அண்டங்கள் உருவாக காரணமாக இதோ இந்த நம்மாழ்வார், அந்த பெருமான், அவை உருவாக காரணமாக இருப்பது அந்த வைகுண்டம், அந்த வைகுண்ட வாசல். அதில் ஒன்று காரணமாகவும் அதில் இருந்து வந்தது காரியமாகவும், சிந்தனைக்கு ஒன்று காரணம் மற்றொன்று காரியம் அதன் சங்கிலி தொடர் போல அமைந்திருப்பதால் 24 தத்துவங்களின் தொகுப்பாக உள்ளது அண்டங்கள். இந்த 14 அண்டங்களில் ஒன்று காரணம் மற்றொன்று காரியம். இதன் தத்துவங்கள் 24. அந்த தத்துவங்களை கடந்து திரும்ப வராமல் தாண்டி 14 உலகங்களில் சத்தியலோகம் எனப்படும் பிரம்மலோகம் உட்பட ஆத்மா சென்று அடைந்தாலும் வினையின் காரணமாக மறுபிறவி எடுக்க பூமிக்கு திரும்புவது உண்டு. வினையின் காரணமாகத்தான் மக்கள் பூமிக்கு வருகிறார்கள் என்பதை விளக்கமாக ராமானுஜ முனிவர் தெரிவிக்கின்ற பொழுது, அந்த வினையின் காரணமாக வினையை அகற்றும் பெருமானாக நம்மாழ்வார் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். எனவே முக்தி அடைந்த ஆத்மா அனைத்து உலகங்களையும் கடந்து திரும்பவும் இந்த உலகுக்கு வராமல் வைகுண்ட லோகத்தை சென்று அடைகின்றான். அதனை இங்கு சுட்டிக்காட்டி விளக்குகிறார். விசும்பு, சொர்க்கம், வீடு பேறு, அமுதம், துறக்கம் இவற்றிலெல்லாம் மேம்பட்டது வைகுண்டமாம். பரமம், பரமபதம் என்று சொல்கிறோம். பரமம் என்ற சொல்லால் இங்கு வைகுண்டத்தின் சிறப்பு எடுத்து காட்டப்பட்டுள்ளது. அங்கு தேவர்களின் முதல்வன் என்று சொல்லப்படும் பிரம்மன், அவனைச் சேர்ந்த தேவர்கள் போன்றவர்களின் வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாத இறைவனின் திருத்தொண்டு எனும் செல்வம் வழங்கப்படுகிறது. குறைவே இல்லாத ஞானம் கிடைக்கும் இடமாக வைகுண்டம் உள்ளது. அந்த உலகம் மனிதர்கள் வாழும் உலகம் போல் இல்லாமல் பேர் ஒளியுடன் தெய்வத்தன்மையுடன் விளங்குகிறது என்பது உடையவர் எம்பெருமானார் ராமானுஜ முனிவர் அருளிய ஸ்ரீவைகுண்ட கத்தியம். சரி, பரமம் என்ற சொல், அந்த பரமபதம் இதோ இந்த ஸ்ரீரங்கத்திலே. அதன் காரணமாகத்தான் ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுந்தம் என்று அழைக்கிறார்கள். பரமபதத்திலே குறைவே இல்லாத ஞானம், வைகுண்டத்திலே குறைவே இல்லாத ஞானம். அந்த உலகம் மனிதர்கள் வாழும் உலகம் போல் இல்லாமல் இருந்தாலும் இதோ நாம் மனிதர்களாக இருக்கிறோம். நாம் வாழும் உலகத்திலே இந்த பூலோக வைகுந்தம் இருக்கிறது என்பதை தெரிவிக்கின்றது ஜெயா டிவியின் நேரலை ஒளிபரப்பான வைகுண்ட ஏகாதசி. சர்வதர்மான் பரிஸ்திஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோட்சை சுவாமி மாசுச பகவானே. எல்லா அறங்களையும் விட்டொழித்து உன்னிடம் சரணை கிடைக்கிறேன். ஓம் நாராயணாய். அற்புதம்.